சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள், ஜெபிப்போம். ஓய்வு நாளுக்கு ஆண்டவரும் பரிசுத்தரும் கிருபை நிறைந்தவருமாக இருக்கின்ற எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான காலை நேரத்தில் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒரு விசை கூட கடந்து வரவும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்காக ஆண்டவர் தந்த கிருபை நிறைந்த நல்வாழ்வுக்காக உம்மை போற்றுகின்றோம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் எங்களுடைய திருச்சபையின் அனைத்து இறை குடும்பங்களையும் நீர் பராமரித்தீர், பாதுகாத்தீர், வழி நடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, காலங்களிலே பல்வேறுபட்ட வித்தியாசங்களோடு கூட நாங்கள் வாழ்ந்து வருகின்ற சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்ற இடத்திலே இருந்து கொண்டு கடவுளுடைய நாமத்தை இந்த தூய்மை நிறைந்த நாளிலே மைமைப்படுத்துவதற்கு உம்முடைய அருளை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். நன்றி படைக்கின்றோம். இந்த பரிசுத்தமான தூய தொழுகையிலே உம்முடைய திருமகிமையை எங்களுக்கு அருள்வீராக. இந்த இடத்திலிருந்து நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஜெபிக்கின்ற ஜெபங்கள், வாசிக்கப்படுகின்ற வேத வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நாங்கள் கேட்க இருக்கின்ற சத்தியங்கள் அனைத்தையும் நீர் எங்களுக்கு ஆசமாக்கி தருவீராக. இறை என்பர் இயேசுவின் பாதம் பணிகின்றோம். இரக்க நிறைந்த தூய பிதாவே, ஆமீன். இறை நாம மகிமைக்காக நாம் அனைவரும் கிறிஸ்தவ பாமாலை புஸ்தகத்தில் கீர்த்தனை 32வது கீர்த்தனை, பழைய பதிப்பில் 208வது கீர்த்தனை, ஆசையாகினேன் கோவே உமக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே. Yes,
அனைவரும் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் நம் அனைவருடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பாவங்களை சுமந்தவராக, பாவங்களிலிருந்து மீட்பை தரும்படியாக சிலுவையிலே 5 காயங்களை ஏற்றவராக, நான் வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடிய தன்மைக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவராக பறைசாற்றின இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையான மகத்துவங்களை உணர்ந்தவர்களாக நாம் இறை சன்னிதானத்திலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய குறைவுகளை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவ அழுக்குகளை ஆண்டுடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்துவோம். நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களை நினைத்து மன்னிப்பு கேட்போம். அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்தவராக இருக்கின்றார். அந்த இறைவனிடத்திலே நம்மை அமைதியாக ஒப்பு கொடுப்போமா? மனந்திருந்திய மைந்தன் தன்னுடைய பாவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒத்துக்கொண்ட நேரத்திலே பிதாவை நோக்கி பார்க்கின்றான். தனது தகப்பனுடைய அன்பையும் பாசத்தை நோக்கி பார்க்கின்றான். பார்த்த நேரத்திலே ஆண்டவர் கொடுத்த உணர்வோடு கூட தகப்பனிடத்திற்கு திரும்பி வருகின்றான். தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்து விட்டேன். என்னை மன்னிக்க வேண்டும். உம்முடைய வேலைக்கார் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தந்தையுடைய பாதத்திலே வந்து பணிந்து கொண்டது போன்று, அன்புக்கினியவர்களே, நாமும் இருக்கின்ற இடத்திலே ஆண்டே சமூக நேராக நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்தி ஒரு நிமிடம் நம்மை ஆராய்ந்து பார்த்து மன்னிப்பு கேட்போமா? தாவீது அரசன் சொல்லுகின்ற வேளையிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்றார். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும்,
அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி இறைவனிடத்திலே தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கோரினார். அன்புக்கினியவர்களே, நாம் அனைவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒரு கணம் உணர்ந்து பார்த்து தாவீதரசன் இறைவனிடத்திலே மன்னிப்பு கோருவது போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பை கோரி, ஆண்டவரே எங்களை இரட்சியும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கின்ற நம் அனைவருடைய வாழ்விலும் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமிர்த்தையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானுடைய கிருபையும் தேற்றுதலையும் தந்துள்ளாராக. ஆமீன். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டுள்ள நாம் கர்த்தரின் கரத்திலே பெற்றுக்கொள்ள போகிற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற பெற்றோர், வாழ்க்கை துணை, பிள்ளைகளுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள், வயது முதிர்ந்த பெற்றோர், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், இவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமது குடும்பத்தின் மக்களையும் பராமரித்திருக்கின்றார், பாதுகாத்திருக்கின்றார். ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. குறிப்பாக நம்முடைய திருச்சபையினுடைய பல குடும்பங்கள் அயல் நாடுகளில் இருக்கின்றார்கள், பிரதேசங்களில் இருக்கின்றார்கள், பிற மாவட்டங்களில் இருக்கின்றார்கள். தங்களுடைய பணி நிமித்தமாக தங்கியிருக்கின்ற மக்களையும் கடவுள் சுகபத்திரமாக பாதுகாத்து வருகின்றார். அவர்கள் மூலமாக நல்ல செய்திகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கடந்த நாட்களிலே தந்த உன்னதமான தன்மைகளுக்காக கடவுளை ஸ்தோத்தரிப்போமா. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற திருச்சபை, இறை பணிவிடைகள், இன்னும் பலவிதமான இறை பணிகளை கடவுள் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கின்றார். அவைகளை நாம் நிறைவேற்றுவதற்கு பல நிலைகளிலே ஆண்டு நமக்கு தந்திருக்கின்ற வாய்ப்புகளுக்காக நன்றி ஸ்தோத்திரங்களை எடுப்போம். ஆண்டவர் நம்ம தந்திருக்கின்ற பேராயத்தினுடைய அனைத்து திருச்சபைகள், அனைத்து இறை பணியாளர்கள், இறை மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவர் நம்முடைய பேராயத்தை பரிசுத்தமான பாதைக்கு நேராக வழிநடத்தும்படியாக தந்திருக்கின்ற பேராயருடைய குடும்பம், பேராய தலைவர்கள் அனைவருக்காகவும் கடவுளை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். நாம் வாழ்வெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற பேராய் தந்திருக்கின்ற கல்வி கூடங்கள், கலை கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள், மருத்துவமனைகள், பல்வேறுபட்ட அமைப்புகள், இவைகளுக்காக கடவுளை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் ஒளிபெருக்கியின் மூலமாகவும் ஆண்டவர் இந்த வேத வசனங்களை, இந்த தொழுகையை நாம் கேட்பதற்கும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே நாம் அமர்ந்திருந்து ஆராதிப்பதற்கும் கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற இந்த தொழுகைக்காக கடவுளை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டிய சமூக நேராக நன்றி நிலைகளை எடுத்த நாம் அனைவரும் ஆண்டிய சமூகத்திலே நாம் மன்றாடுவோம். இருக்கின்ற இடத்திலே ஆண்டவரே,
நாங்கள் தேவைகளோடு இருக்கின்றோம். பல்வேறுபட்ட ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கின்றோம். எங்களுடைய பல்வேறுபட்ட குறைபாடுகளை நீக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகின்றோம். இந்த நேரத்திலும் நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜபங்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் எங்களுக்கு நீர் செவி சாய்த்தருளும் என்று சொல்லி இறைவனோடு கூட நாம் ஜெபிப்போமா? அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராக எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கின்ற அன்பு கடவுளே, உம்முடைய இறை பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கும் நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்பிற்காக உம்மை போற்றுகின்றோம். கடந்த வாரங்கள் முழுவதும் ஆண்டவரே, நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே உம்மை ஆராதனை செய்யவும் உம்மிடத்தின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். நன்றி சொல்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த நாட்களிலே கொரோனா என்று சொல்லக்கூடிய வியாதியின் மூலமாக ஆண்டவரே, திருச்சபைகளிலே ஆராதனை நடத்த முடியாதபடி பல நிலைகளிலே ஆண்டவரே ஆராதனைகள் நடைபெறுவதற்கு கடவுள் உதவி செய்திருக்கின்றீர். நன்றி சொல்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற குடும்பங்களுக்காக உம்மை போற்றுகின்றோம். குடும்பங்களிலே காணப்படுகின்ற எல்லா விதமான கஷ்டங்களையும் மாற்றுவீராக, துன்பங்களை மாற்றுவீராக, துயரங்களை மாற்றுவீராக, எல்லா விதமான கடன் பாரங்களை மாற்றுவீராக. அன்பான குடும்பங்கள் இருக்கிற இடங்களிலே உம்மை ஆராதிப்பதற்கும் உம்மை போற்றுவதற்குரிய நிலைகளை தம்முடைய மக்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்கு தந்திருக்கின்ற அன்பான சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகின்றோம். சிறுவர்களை ஆசீர்வதியும். கரத்திலேந்தி அரவணைத்து அவர்களை தொட்டு ஆசீர்வைத்த ஆண்டவர் இந்த நாட்களிலும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வாலிபர்களுக்காக ஜெபிக்கின்றோம். வாலிபர்களும் இந்த நாட்களில் உமக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ்வதற்கும் உம்முடைய இறை வார்த்தையின் அடிப்படையிலே வாழ்வதற்கும் இறை வார்த்தைகளூடாக இருக்கின்ற ஆண்டவரே தன்மைகளை கண்டு கடவுளுடைய நாமத்தை மையப்படுத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாட்களிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கல்வி அறிவு பெற்றுக் கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா விதமான தடைகளையும் ஆண்டவர் சீக்கிரமாக மாற்றும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தேர்வு எழுதுவதற்காக காத்திருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஏற்ற நாட்களிலே சீக்கிரமாக அந்த தேர்வு காலங்கள் தம்முடைய மக்களுக்கு கிடைக்கப்பெறவும், தேர்வு எழுதி உயர்வுகளை பெற்றுக் கொள்வதற்கு வேண்டிய கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நாதா, ஆண்டவரே, இந்த நோய் சீக்கிரமாக நீங்கவும், ஆண்டவரே, எல்லா விதமான நிலைகளிலும் எங்களுடைய தேசம் ஒரு சாதகமான நிலைமைக்கு நீராய் கடந்து வரவோ, எங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம் ஏற்ற நாட்களிலே நடந்தேறுவதற்கு வேண்டிய கிருபைகளை எங்களுடைய குடும்பங்களுக்கு தாரும் என்று சொல்லி உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, கர்ப்பஸ்திரீகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஏற்ற வேளையிலே விடுதலை வாழ்வை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஏற்ற வேளையில் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு வேண்டிய நன்மையான சுதந்திரங்களை கண்டுகொள்வதற்கு வேண்டிய கிருபைகளை அன்பு மக்களுக்கு கொடுப்பீராக. குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய பெற்றோருக்காக ஜெபிக்கின்ற நாதா, கூலி வேலை செய்கிற மக்களுக்காக, முந்திரி தொழிற்சாலை பணியாற்றுகிற மக்களுக்காக, கட்டட பணிகளை செய்கிற மக்களுக்காக, ஆபத்தான பணிகளை செய்கிற மக்களுக்காக ஆண்டுடைய பாதத்திலே வருகின்றோம். அந்த நாட்களிலே ஆண்டுடைய கூலி வேலைகள் தடைபட்டிருப்பதை நாங்கள் அறிகின்றோம். சுவாமி, வரும் நாட்களிலே அந்த தடைகள் மாற்றப்படுவதாக நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவரே, நம்முடைய மக்களுக்கு ஏற்ற வேலைகளை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தின் மக்கள் ஆண்டவரே எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும் என்று சொல்லி நோக்கி மன்றாடுகின்றோம். விவசாயங்களை செய்கிற மக்கள், பட்சி பறவைகள், மிருக ஜீவன்கள் வளர்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். நம்முடைய மக்களுடைய பயிர் வகைகளை ஆசீர்வதியும், நிலத்தின் கனிவுகளை ஆசீர்வதிப்பீராக, பட்சி பறவைகள், மிருக ஜீவன்களை ஆசீர்வதிப்பீராக. அதன் மூலமாக மேன்மைகள் நன்மைகளை கண்டுகொள்ள சொல்லி உம்மை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே,
வியாபாரங்களை செய்த மக்களுக்காக, தொழில்களை செய்த மக்கள், தொழில் ஸ்தாபனங்களை வைத்திருக்கிற மக்கள், வாகனங்களை வைத்திருக்கிற மக்கள், அதன் மூலமாக பல்வேறுபட்ட பணிகளை நிறைவேற்றி குடும்பத்தை ஆண்டவரை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். சீக்கிரமாக அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் பரத்தின் கட்டளையிடுவீராக. நம்முடைய மக்கள் அதன் மூலமாகவோ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்று வாழ கடவுள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அரசு துறையிலும் தனியார் துறையிலும் பணி செய்த மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக கல்வித்துறையிலே பணி செய்த மக்கள், இராணுவத்துறையிலே பணியாற்றுகின்றவர்கள், எல்லையோர பாதுகாப்பிலே ஈடுபடுகின்றவர்கள், காவல்துறையிலே பணி செய்கின்றவர்கள், இவர்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகின்ற சுவாமி, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடவுள் நல்லவராக இருந்து வல்லவராக இருந்து வழிநடத்துவீராக. இன்னும் ஆண்டவரே, நம்முடைய மக்கள் இருக்கிற இடங்களிலே பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றோம். மருத்துவத்துறையிலே பணி செய்தவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவரே, நீதித்துறையிலே பணி செய்த மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். தொழில்நுட்பத்துறையிலே பணியாற்றுகிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். உம்முடைய கிருபை தம்முடைய மக்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். உம்முடைய இறை பணிகளை செய்கின்ற எங்களுடைய குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அவர்களுடைய கொடுக்கப்பட்டிருக்கிற திருச்சபையிலே ஆண்டு நல்ல திருப்பணிகளை செய்து ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஜீவிக்கவும் அநேகரை உம்மண்டை சேர்க்கக்கூடிய மக்களாக அவருடைய பணிவிடைகளிலே அவருடைய கிருபை இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றோம். ஆண்டவரே, முதிர்ந்த பெற்றோருக்காக ஜெபிக்கின்றோம். தள்ளாடும் நேரங்களிலே ஆண்டவரே, தம் பலன் இல்லாமல் இருக்கிற நேரங்களிலே தம்முடைய மக்களுக்கு ஆண்டு ஊன்றுகோலாக இருப்பீராக. பிள்ளைகளாகிய நாங்களும் எங்களுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கும் தாரும் என்று சொல்லி நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். ஏழை எளிய மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். கைவிடப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆதரவற்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். பல்வேறுபட்ட நிலைகளிலே பாரத்தினாலே, நோய் துன்பங்களினாலே, கஷ்டங்களினாலே, கடன் பாரங்களினாலே பாதித்திருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு வேண்டிய காலங்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். அதற்காக எடுத்துக்கொள்வது எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பலவீனங்களை மாற்றுவீராக. விடுதலையாக்கும் வல்லமை நிறைந்த கரம் ஆண்டவரே தம்முடைய மக்களை விடுதலையாக்கட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றோம். உம்முடைய கிருபை தம்முடைய மக்களோடு தங்கியிருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேசத்தை ஆளுகின்ற மக்கள், எங்களுடைய நாட்டை ஆளுகின்ற மக்கள், இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அமைச்சர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவரே, முதலமைச்சருக்காக ஜெபிக்கின்றோம். பிரதமருக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரோடும் உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஐயா. அனைவரும் ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்தை பாதுகாக்கின்ற பணியிலே ஆண்டு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற நேரங்களிலே தன்னுடைய கிருபை தம்முடைய மக்களையும் வழிநடத்தட்டும் என்று சொல்லி நோக்கி மன்றாடுகின்றோம். எங்களுடைய ஆண்டு உலக நாடுகளுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லா நாடுகளையும் ஆண்டு இருக்கின்ற மக்களையும் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நோக்கி மன்றாடுகின்றோம். இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய வைரஸ் மூலமாக ஆண்டவரே பல்வேறுபட்ட அழிவுகளை, ஆண்டு உயிர் சேதங்களை எங்களுடைய தேசமும் எங்களுடைய உலகமும் ஆண்டவரை கண்டு கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, இவைகளிலிருந்து ஆண்டு விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. குமாரன் விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலையானீர்கள் என்று சொன்ன வார்த்தை அடிப்படையில் ஆண்டவரே, எங்களுடைய தேசம் பாதுகாக்கப்படவோ விடுதலையாக்கப்படவோ சீக்கிரமாக ஆண்டவரே சக நிலைமைக்கு ஆண்டு திரும்ப ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். இதற்காக ஆண்டவரை பல்வேறு நிலைகளை உழைத்து கொண்டிருக்கின்ற சுகாதாரத்துறைக்காக ஜெபிக்கின்றோம். அதில் பணி செய்கின்ற மருத்துவர்களுக்காக, இன்னும் தாதியர்களுக்காக, ஏனைய பணியாளர்களுக்காக, சுத்தம் செய்கின்ற பணியாளர்களுக்காக, இன்னும் ஆண்டவர் பல்வேறுபட்ட நிலையிலே காவல்துறை, இராணுவத்துறை இவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக யார் யாரெல்லாம் ஆண்டவரே இப்படிப்பட்ட பணிவிடைகளிலே ஆண்டவர் நீர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களை எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய மறைவிற்குள்ளாக நீர் மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றோம். உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் நாதா. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையின் வழியாக நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரத்திற்குரிய நன்மைகளை தருவீராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் கேட்கின்ற உம்முடைய இறை வார்த்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய இறை வார்த்தைகளூடாக எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையிலே திருப்பணியை செய்கின்ற சபை குலங்கத்தினருக்காக, இன்னும் ஆண்டவர் திருப்பணியாளர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தினராய் கடந்து வருகின்றோம். ஆண்டவர் தாமே கிருபை செய்வீராக. இந்த நாளிலும் கூட இந்த தொழுகையிலே ஆண்டவரே தொழுகையை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். தம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். மீதியான நேரங்களிலும் எங்களோடு தங்கியிருப்பீராக. இறைவன் இயேசுவின் பாதம் பணிகின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமீன்.
இன்றைய நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். இந்நாளுக்குரிய முதலாம் திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 23 வரை. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 23 வரை உள்ள வசனங்களை படிக்க கேட்போம். அவர் அதரிசனம் ஆன தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெயருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்நாளுக்குரிய படிப்பதற்காக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாகம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம் முதல் 29வது வசனம் வரையிலும் படிக்கிறேன், கேளுங்கள். இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கவன், அவருடைய கைகளில் ஆணிகளுள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலையிட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவனோடு கூட இருந்தான். கதவு பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாம் இராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். ஆதி
இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டுடைய திருப்பேராலே ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டுடைய வார்த்தையை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை பாடப்பாகமாக வாசிய கேட்ட நற்செய்தி நூல் யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை படிக்கின்றேன். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். ஜெபிப்போம். அருள்நாதர் இயேசுவின் வார்த்தைகளை சிந்திக்கின்ற இந்த நேரத்திலே தூய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. உம்முடைய இறை வார்த்தைகள் எங்களை ஆற்றல் படுத்தட்டும், எங்களை மெருகுகிட்டுக்கட்டும். உம்முடைய கிருபை நிறைந்த வார்த்தைகள் மூலமாக நாங்கள் உண்மையான ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உமக்கு உகந்தவர்களாக ஜீவிக்க எங்களோடு கூட தங்கியிருப்பீராக. கேட்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடர்ந்து அனலூட்டுவீராக. இயேசுவின் மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும்படியாக எடுத்துக்கொண்ட தலையங்கம் உயிர்த்தெழுந்த இறைமைந்தனாகிய கிறிஸ்துவை சந்தித்த தோமா. இறைமைந்தனாகிய கிறிஸ்துவை சந்தித்த தோமா. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இழந்த மனித குலத்திற்கு நம்பிக்கையை தரக்கூடியதாக அமைகின்றது. உயிர்த்தெழுந்த இயேசுவை சிந்தித்த சீடர்கள் ஆற்றல் பெற்றார்கள். ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் அறிக்கை செய்யக்கூடிய வார்த்தையாக கிறிஸ்துவே ஆண்டவர் என்று கூறப்படுகின்றது. உயிர்த்தெழுந்த இயேசுநாதரை சந்தித்த தோமா அவருடைய நம்பிக்கையான உறுதிமொழியும் கிறிஸ்தவ விசுவாச செயல்பாட்டிற்கு அச்சாணியாக அமைந்தது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற இறை மக்களுக்கு இன்றும் நம்பிக்கை கிடைக்கின்றது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய அனுபவங்கள் மனித வாழ்வை பண்படுத்தக்கூடியதாக அமைகின்றது. இறைவனை பற்றிய அனுபவங்கள் விசுவாசத்தில் வளரவும் இறைவனை அறிகிற அறிவில் பெருகவும் வழிவகுக்கின்றது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடரின் அன்றாட வாழ்விலும் பணியிலும் செயல்பட்டு அவர்களுக்கு தம்மை உயிர்த்தெழுந்தவராக காண்பித்தார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு சீடர் மத்தியில் பயமும் திகிலும் மாறவில்லை. அவர் காட்சி அளித்த நேரத்திலே ஒரு ஆவி என்று நினைத்தார்கள். ஆண்டவரின் சீடராக காணப்பட்ட தோமாவும் கூட சந்தேகம் உடையவராக காணப்பட்டார்.
ஆனால் இந்த சந்தேகத்துக்குரிய தோமாவை குறித்து பார்க்கும்போது நன்கு சிந்தித்து பார்க்கக்கூடியவராக காணப்பட்டார். தோமாவுடைய வாழ்விலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடியவை அநேகம் உண்டு. இந்த இயேசுவின் சீடனாகிய தோமாவை பற்றி பார்க்கும் நேரத்தில் முதலாவது, தோமா திறந்த மனமுடையவர். தோமா திறந்த மனமுடையவர். யோவான் நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 25வது வசனத்தை பார்க்கிற நேரத்தில், இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய தீத்தீமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். அன்புக்கினியவர்களே, இங்கே தோமா ஒரு திறந்த மனமுடையவராக பேசுகின்றார். தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய உள்ளத்திலே தோன்றிய எண்ணத்தை மறைத்து வைக்காதபடி அல்லது மற்றவிடத்திலே அதை சொல்லாதபடி அவர் திறந்த மனதோடு கூட பேசுகின்றார். நான் அவரை பார்க்க வேண்டும், அவரை பார்த்தால் மட்டும் போதாது, அவருடைய கைகளிலே ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என்னுடைய விரலையிட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி அப்படியாக துணிந்தவராக தன்னுடைய உள்ளத்திலே எழுந்த எண்ணத்தை அவர் மிக சிறப்பாக திறந்த மனதோடு கூட பேசுகின்ற ஒரு திருத்தொண்டராக தோமா அமைகின்றார். தோமா தனக்கு தெரியாதவை தெரியும் என்று வாய் மூடிக்கொண்டு இருப்பவர் அல்ல. தனது சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய மனதிலே எழுதுகின்ற சந்தேகங்களை தைரியமாக திறந்த மனதுடன் கேட்கக்கூடியவராக காணப்படுகின்றார். எந்த ஒரு காரியத்தையும் அறிந்து உணர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்திலே உறுதி கொண்டிருக்க முனைகின்ற ஒரு தோமாவாக செயல்படுகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. மத்தேயு நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் பார்க்கிற நேரத்தில் பேதுருவின் விசுவாச தன்மையை வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவரே, என்னை இரட்சியும். இயேசுநாதர் கேட்கின்றார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி. ரோமர் 10 அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகின்றது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இங்கேயும் தோமா அவர்கள் தன்னுடைய கேள்வியினாலே தன்னுடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்வதிலும் ஆண்டுடைய வசனத்திலே இன்னும் அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதிலும் அவர் திறந்த மனதுடையவராக இருக்கின்றார். குறிப்பாக பழைய ஏற்பாட்டின் காலத்தை நாம் நோக்கி பார்க்கின்ற வேளையில் ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு தகப்பனிடத்திலே கேள்வி எழுப்புகின்றார். என்ன கேள்வி என்று சொன்னால், தகப்பனே, பலியிடுவதற்கு எல்லாம் இருக்கின்றது, ஆனால் பலியிடுவதற்கு ஆடு எங்கே என்று சொல்லி தகப்பனிடத்திலே கேள்வி எழுப்புகிற நேரத்திலே தகப்பன் மகனாய ஈசாக்கை பார்த்து சொல்லுகின்றார், விசுவாசத்தோடு ஆண்டவர் பார்த்து கொள்வார், இறைவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையான இறை பற்றுறுதியை இந்த ஆபிரகாமிடத்தில் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இங்கேயும் கூட தோமாவுடைய அந்த ஆழ்ந்த விசுவாசம் வளர்வதற்கு அவர் திறந்த மனம் உடையவராக
பேசுகின்றார். யோவான் 14 அதிகாரம் 4-5 வசனங்களை சொல்கின்ற வேளையிலே இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொன்ன நேரத்திலே தோமா இப்படியாக ஆண்டவரை நோக்கி கேட்கின்றார், நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று சொல்லி கேள்வி எழுப்புகின்றார். மற்ற சீடர்களைப் போல இல்லாமல் தனது சந்தேகத்தை வெளிப்படையாக கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ வாழ்விலே நம்முடைய வாழ்விலும் அநேக சந்தேகங்கள் வருவதுண்டு, அநேக கேள்விகள் நம்முடைய உள்ளத்திலே எழுப்பப்படுவதுண்டு. ஆனால் நாமும் நம்முடைய சந்தேகங்களை, நமக்கு வருகின்ற கேள்விகளை திறந்த மனதோடு கூட நாம் இறை வார்த்தைகளை கேட்க முற்படுகின்ற வேளையிலே இந்த தோமா விசுவாச வாழ்விலே பற்றுறுதியாக வளர்ந்தது போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆழ்ந்த பற்றுறுதி வாழ்வை இறைமகன் நமக்கும் தர முடியும் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. இரண்டாவதாக பார்க்கின்ற வேளையிலே தோமா தெளிந்த மனம் உடையவராக காணப்படுகின்றார். தெளிந்த நிலையிலே அவர் காணப்படுகின்றார். திறந்த மனதோடு பேசின தோமா இப்பொழுது தெளிவுள்ளவராக காணப்படுகின்றார். குறிப்பாக யோவான் 20 அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கின்ற வேளையில அவருக்கு பிரதித்திரமாக என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அழைக்கின்றார். இது ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை. சீடர்கள் இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதலை கண்ட நேரத்திலே அவர்கள் ஒன்றும் பேச முடியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் இங்கே தெளிவுபடுத்தப்படுகின்ற தெளிந்த புத்தியோடு கூட இருக்கின்ற இந்த தோமா ஆண்டவரை அழைக்கின்றார். என் இறைவனே என்றார், என் ஆண்டவரே என்றார், என் எஜமானே என்றார். அப்படிப்பட்ட ஒரு தெளிந்த பக்குவமான மனதை உடையவராக தோமா காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த தோமா தான் இறைமைந்தன் இயேசுவை உயிர்த்தெழுந்த பிறகு ஆக்கப்பூர்வமாக அதிகாரமுடையவராக ஆண்டவரே, கடவுளே என்று சொல்லி அழைத்த முதல் சீடனாக காணப்படுகின்றான். யோவான் 11-16 பார்க்கின்ற வேளையிலே அப்பொழுது தீத்தியும் எனப்பட்ட தோமா மற்ற சீடர்களை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் பாருங்கள் என்று சொல்லி அறைகூவல் விடுவித்ததை நாம் பார்க்க முடிகின்றது. அதுவரையிலும் இந்த ஆண்டவராகிய கிறிஸ்துவை இறைமைந்தன், மனிதகுமாரன், மேசியா ஆகிய பேரிலே அழைக்கப்பட்டவரை தோமா உயிர்த்தெழுந்த இயேசுநாதரை சந்தித்த வேளையிலே அவருடைய தெய்வீகத்தை கண்டபடினாலே என் ஆண்டவரே என்று சொல்லி அழைக்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசுநாதருக்கும் தோமாவுக்கும் இருந்த ஒரு ஆழ்ந்த ஒரு உறவை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே ஏசாயா, யாக்கோபு என்று சொல்லக்கூடிய சகோதரர்களை நாம் அறிவோம். யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை சந்தித்த நேரத்திலே அந்த தெய்வ சிந்தனையை, தெய்வீக தன்மையை அவர்கள் காண்கின்றார்கள். யாக்கோபு சொல்லுகின்றார் தன்னுடைய சகோதரனை பார்த்து, உம்முடைய முகத்தை கண்டது ஆண்டவருடைய முகத்தை கண்டது போன்றிருக்குது என்று சொல்லி உரிமையோடு சகோதரனை கட்டிப்பிடித்து கொண்டு அவர்கள் தங்களுடைய ஒரு ஆழ்ந்த உறவை அங்கே வெளிப்படுத்தினார்கள். இதை போன்றுதான் இங்கே தோமாவாகிய இந்த சீடனும் உயிர்த்தெழுந்த இயேசுநாதருடைய தழும்புகளை பார்த்த நேரத்தில் அப்படியாக அவரை அழைக்கின்றார். இறைவனே என்று சொல்லி, ஆண்டவரே என்று சொல்லி அழைக்கின்ற ஒரு தன்மை தோமா எப்போதுமே தெளிந்த புத்தி உள்ளவராக இருந்தார் என்று சொல்லக்கூடிய தன்மையை எடுத்துரைக்கின்றதாக காணப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன
முழுக்கு முனிவராகிய யோவான் அறிக்கையிட்டார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி. பேதுரு இப்படியாக அறிக்கையிட்டார். ஆனால் இந்த அறிக்கைகளை காட்டிலும் தோமாவுடைய அறிக்கை உரிமை உள்ளதாக காணப்படுகின்றது. என் ஆண்டவர் என்று சொல்லி உரிமையோடு கூறுகின்றார். ஆண்டவர் என்றால் எஜமான் என்று பொருள். எனது வாழ்வுக்கும் எனது மனதில் தோன்றுகின்ற எண்ணத்திற்கெல்லாம் அவரே என் எஜமான் என்று தெளிவாக அறிக்கையிடுகின்றார் இந்த தோமா. அந்த தெளிவு இன்று நமக்கும் தேவை, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. இறைவனை என் ஆண்டவராக, என் கடவுளாக என்றும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த தோமாவை போல கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் தெளிந்தவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, தெளிந்த மனதோடு கூட பேசக்கூடியவர்களாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, தோமா தெரிந்து கொள்ளப்பட்டவர். தோமா தெரிந்து கொள்ளப்பட்டவர். முதலாவதாக சிந்தித்தோம், தோமா திறந்த மனமுடையவர். இரண்டாவதாக சிந்தித்தோம், தோமா தெளிந்த மனமுடையவர். இன்றைக்கு கடைசியாக தோமா தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இப்படியாக சொல்லுகின்றது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அன்பான இறைமக்களே, சொந்த அனுபவத்திலே உணர்ந்த இந்த தோமா இங்கே சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை கடைபிடிக்கின்றார். இங்கே அப்போஸ்தலர்கள் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பேன் என்பதை நினைவுபடுத்தி அதை நிறைவேற்றும்படியாக ஒரே இடத்திலே கூடினார்கள். உலகத்தினுடைய பல பாகங்களாக உலகத்தை பிரித்தார்கள். யார் யார் எந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று சீடர்கள் சீட்டு போட்டார்கள். ஆனால் இந்த திறந்த மனதோடு, தெளிந்த மனதோடு காணப்பட்ட தோமா இந்தியாவிற்கு வருவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார். எந்த பகுதிக்கு செல்வது சொன்ன வேளையிலே இந்த தோமாவிற்கு சீட்டு விழுந்தது நம்முடைய இந்திய தேசத்திற்கு செல்லும்படியாக. தோமா விருப்பமில்லாமல் காணப்பட்ட நேரத்திலே, அன்று இரவு நேரத்திலே மரித்த உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் தோமாவுக்கு காட்சி கொடுக்கிறார். தோமாவே, பயப்படாதே, நீ இந்தியாவுக்கு போ என்று குறிப்பிடுகின்றார். என்னுடைய பேரருள் உன்னோடு கூட இருக்கும் என்று சொல்லி அந்த காட்சி கொடுக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட காட்சியை கண்ட நேரத்திலே இந்தியாவிலிருந்து ஒரு வாணிகம் செய்யும்படியாக எருசலேம் நகருக்கு புறப்பட்டு போகின்றார். அந்த வாணிகனுடைய பெயர் அபனேஷ் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவன் குந்தபோரஸ் என்று சொன்ன மன்னரால் அனுப்பப்பட்டிருந்தான். இந்த மன்னன் இந்த வாணிகனிடத்திலே ஒரு வேண்டுதல் வைத்திருந்தான். அரண்மனை கட்ட வேண்டும், அரண்மனை கட்டுவதற்காக நீ ஒரு நல்ல வேலை தெரிந்த ஒருவனை நீ அடிமையாக விலைக்கு வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, அப்படியாக இந்த வாணிகன் இந்த தோமாவை சந்திக்கின்றான். அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தி கூட நடந்ததாக வரலாற்று பகுதியிலே சொல்லப்படுகின்றது. அதாவது இயேசு பெருமான் இந்த வாணிகரிடத்திலிருந்தும் காட்சியளிக்கின்றார், சுட்டி காட்டுகின்றார், இந்த தோமாவை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி. அப்படியாக இந்த தோமாவை அந்த கூட்டம் 36 கிராம் வெள்ளி எடைக்கு அடிமையாக விற்று விடுகின்றார்கள். இந்தியாவிற்கு தோமா கொண்டுவரப்படுகின்றார். இந்தியா வந்ததும் அந்த குண்டபோரஸ் என்று சொல்லக்கூடிய மன்னனை சந்திக்கின்றார்கள். சந்திக்கின்ற வேளையிலே இந்த குண்டபோரஸ் என்று சொல்ல மன்னன் இந்த தோமாவிடத்திலே பல நிபந்தனைகளை கொடுக்கின்றார். 6 திங்களில் அரண்மனையை கட்டி முடிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான பெரும் பணத்தையும்
பெற்றுக்கொள்கின்றார் தோமா. ஆனால் இந்த தோமா அந்த அரண்மனை கட்டுவதற்கு பதிலாக அந்த ஏழை எளிய மக்களுக்கு வழங்கினார். குறித்த காலம் அந்த நேரத்தில் அரசன் தோமாவை அழைக்கின்றார். கட்டவித்த அரண்மனை எங்கே இருக்கிறது என்று சொல்லி கேட்டு கோபமடைகின்றார். கோபமடைந்த குண்டபுரஸ் மன்னன் தோமாவையும் அந்த பாணிகனையும் சிறையிலே அடைக்கின்றார். அப்படி இருக்கின்ற விடலே திடீரென்று இந்த குண்டபோஸ் மன்னுடைய சகோதரர் காத் என்பவர் கீழே விழுந்து உயிர் விடுகின்றார். அப்பொழுது இந்த சகோதரர் அவருடைய ஆத்மா மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே தேவதூதர்கள் மூலமாக இந்த குண்டபோஸ் மன்னனுக்காக கட்டியிருந்த அரண்மையை காட்டுகின்றனர். இதை பார்க்கின்றார். எப்படியாவது தன்னுடைய சகோதரருக்கு இந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைய சமூகத்திலிருந்து கேட்டு மீண்டும் உயிர் பெற்றவனாக இந்த மண்ணிடத்திலே வந்து சொல்லுகின்றார். இந்த கண்ட காட்சிகளை இந்த குண்டபுரஸ் மன்னுக்கு சொல்லுகின்றார். இந்த மன்னன் தோமாவையும் இந்த பாணிகனையும் விடுதலை பண்ணுகின்றார். இந்த தோமா கிபி 52 மலபார் கடற்கரை அருகாமல் கிராங்கனூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே வந்து இறங்கி இறைப்பணியை செய்கின்றார். இறைப்பணியை செய்து பல கிராமங்களை சந்திக்கின்றார். அந்த கிராமங்களிலே 7 சபைகளை அவர் உருவாக்குகின்றார். அந்த சபைகள் பள்ளூர், கிராங்கனூர், பாரூர், கோத்தமங்கலம், காயல், நீராணம், கொல்லம் ஆகிய 7 சபைகளை உருவாக்கினார். அதைத் தொடர்ந்து கிபி 57 திருவிதாங்கோடுக்கு வந்து அங்கேயும் ஆலயத்தை நிறுவி அங்கே 7 பேருக்கு திருமுழுக்கு கொடுத்து சென்னை நேராக கடந்து செல்கின்றார். அங்கே மயிலாப்பூரிலும் தனது ஊழியத்தை செய்தார். அங்குள்ளவர்களால் கொலை செய்யப்பட்டு அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். கிபி 72ஆம் ஆண்டு ஜூலை 3ஆம் நாள் அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய சீடனாகிய தோமா தன்னுடைய வாழ்க்கையிலே திறந்த மனதோடு இறைவனை கண்டு தெளிந்த மனதோடு மக்களுக்கு அவர் கண்ட உண்மையை அறிவித்து தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இந்தியாவிற்கு தன்னை அர்ப்பணிக்கின்றார். இன்றைக்கும் அந்த இயேசுநாதருடைய அருள் நிறைந்த வார்த்தைகள் தெளிவையும் திறந்த உள்ளத்தையும் தெரிந்து கொள்தலையும் நமக்கு கற்றுத்தருகின்றது. அப்படிப்பட்ட நிலையான வாழ்வுக்கு நேராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மையும் சந்தித்து அவர் வழியிலே நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஆமேன். தொழுகைக்கு நிறைவாக பாமாலை புஸ்தகத்தில் ஞான பாடல் 456வது பாடல். இயேசுவுக்கே ஒப்புவித்தேன் யாவையும் தாராளமாய், என்றும் அவரோடு தங்கி நம்பி நேசிப்பேன் மெய்யாய். இயேசுவுக்கே
தொழுகையின் நிறைவிற்காக நாம் யாவரும் ஜெபிப்போம். அருள் நிறைந்த ஆண்டவரே, இந்த தூய்மை நிறைந்த நாளிலே உம்மை ஆராதனை செய்யவும் உம்முடைய சமூகத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்தீர். நன்றி சொல்கின்றோம். குறிப்பாக இந்த நாளிலே நாங்கள் கேட்ட உம்முடைய இறை வார்த்தைகளூடாக நாங்கள் தெளிவுள்ளவர்களாகவும் இன்னும் நம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் இறை சமூகத்திலிருந்து நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள உம்முடைய பேராலே மீட்பை பெற்றவர்களாக நாங்கள் வாழ எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வீராக. நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்முடைய வார்த்தையின் நன்மையின் மூலமாக இந்த வாரம் முழுவதும் நிறைக்கப்பட எங்களுக்கு உமது ஆற்றலை தாரும். இந்த வாரத்திலும் நாங்கள் செய்கின்ற பணிவிடைகள் எங்களுக்கு ஆசமாக்கி தாரும். நாங்கள் கடந்து செல்கின்ற பாதைகள், இன்னும் நாங்கள் செய்கின்ற பிரயாணங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை கூட இருந்து நிறைவின் பாதைக்கு நேராக எங்களை வழிநடத்துவீராக. இறை என்பர் இயேசுவின் பாதம் பணிகின்றோம். இரக்க நிறைந்த நல்ல பிதாவே, ஆமீன். கடவுளின் இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியராகிய சர்வவல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் நம் அனைவரோடும் நிலைத்திருக்க கடவுது. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமீன்.